strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ரொம்ப குரூஷியல் மேட்ச் இது ஆக்சுவலி ஃபார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். ஏன்னா இன்னொரு பக்கம் சன்ரைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. பட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஹேவ் கிவன் ட்ரெமெண்டஸ் கம்பேக். மக்களே போனஸ் பாயிண்டோட தட்டி தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் நிறைய ஹோம் கேம்ஸ் விளையாடுவாங்க, எப்படியாவது அதை வின் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் SA T20 எடிஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த 4 டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 4க்கு எலிஜிபிள் மாதிரி தெரியுது. டு சம் எக்ஸ்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா JSK வந்து கொஞ்சம் பூரா விளாட்னாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல போனஸ் பாயிண்டோட வின் பண்ணதுனால அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ஸ்டில் வீக்னஸ் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். அண்ட் மிச்சம் இருக்கிற 2 டீம், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸா இருக்கட்டும் இல்ல டர்பன் சூப்பர் ஜெயின்ஸா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஹோம் கேம்ல போனஸ் பாயிண்டோட வின் பண்ணதுனால டெஃபினட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கண்டென்டரா இருக்காங்க. அது நம்பர் 4ல கூட அவங்க ஸ்டே ஆகலாம், 3லயும் போகலாம். தொடர்ந்து 2-3 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா டாப் 2ல கூட வந்து கண்டிப்பா போகலாம். ஸோ கண்டிப்பா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வில் பி சோ ஹாப்பி, அவங்க ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு குரூஷியல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் கேப்டன் ஏடன் மார்க்ரம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. இட்ஸ் ஸ்டிக்கி விக்கெட். நான் தான் சொல்றேன் இல்லைங்க, அதாவது இந்த SA T20 எடிஷன்ல செஞ்சுரியன் தவிர மற்ற எல்லா விக்கெட்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கி விக்கெட்டா தான் இருக்கு. பால் ஹோல்ட் ஆகுது. என்னவோ அந்த காலத்துல இந்தியன் விக்கெட்ஸ் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ அடிக்க முடியாது, 140 150 தான் அடிக்க முடியும். ஸ்லோவா இருக்கும், டேர்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலா இந்த வாட்டி எடிஷன்ல இருக்கு சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சர்ஸ்ல, விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். நான் சொல்லுவேன் ஜென்ரலா சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்னாலே அந்த பவுன்ஸ் இருக்கும். ஸோ 170 180 மினிமம் அடிக்கலாம், நல்லா இருக்கும் பாக்கிறதுக்குன்ற மாதிரி நினைப்போம். ஆனா ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த என்டையர் எடிஷன்ல. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான் மார்க்ரம். அதுல நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபேஃப் என்ன நினைச்சிருப்பாருன்னா, எப்பா நம்மளுடைய டாஸ் தோத்தோண்டா, ஏன்னா என்ன டிசைட் பண்றதுன்னு அவங்களுக்கே வந்து புரியல. ஏன்னா சம்டைம்ஸ்ல நீங்க ஜோஹானஸ்பர்க்ல அபோவ் சி லெவல் அந்த கிரவுண்டு சேசிங்ல பெட்டரா இருக்கும் சில டைம்ல. ஆனா இந்த மாதிரி ட்ரிக்கி விக்கெட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேசிங்ல ஒரு 150 160 மாதிரி ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, அதனால ஃபேப் வந்து டெஃபினட்டா ஹாப்பியா இருந்திருப்பாரு, எப்பா டாஸை தோத்துட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ சன்ரைசர்ஸ் டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 118 ஆல் அவுட் இன் 19 overs. ஃபென்டாஸ்டிக் bowling effort from JSK, எஸ்பெஷலி சிபாம்லா. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பாத்தீங்களா. அங்கே வந்து பாத்தீங்கன்னா கேமோட மொமெண்டம் வந்து JSK கிட்ட வந்துருச்சு. பிகாஸ் என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா அமையும், புரியுதா உங்களுக்கு? அண்ட் டெஃபினட்டா சன்ரைசர்ஸ் would have been disappointed, புரியுதா உங்களுக்கு? 2 விக்கெட் டக்குன்னு போயிடுச்சு. அண்ட் கிராலி வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிசப்பாயிண்டிங் டோர்னமெண்ட் கண்டினியூ ஐடியா தாங்க இருக்காது, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி இஸ் ஹேவிங் வெரி பேட் டோர்னமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் சூப்பரா போட்டாங்க, அதாவது டக்குன்னு ஒரு 3-4 விக்கெட்ஸ் குயிக்கா எடுத்தாங்க. ஒரு பக்கம் ஹேர்டஸ் வில்ஜியான் அவரும் நியூ பால்ல நல்லா போட்டாரு, ஆனா டெத்ல நிறைய விக்கெட் எடுத்தாரு. ஓவரால் வில்ஜியான் ஒரு 4 விக்கெட், இந்த பக்கம் சிபாம்லா வந்து 3 விக்கெட். சிபாம்லா நியூ பால்ல கலக்கிட்டாரு, வில்ஜியான் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல கலக்கிட்டாரு. இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோன்ஸா இருக்கட்டும் தஹீரா இருக்கட்டும் ரொம்பவே டீசெண்டா போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் சன்ரைசர்ஸ்ல வந்து இன் பிட்வீன்ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. பட் பெடிங்கம் மட்டும் வேற ஏதோ ஒரு பிச்சில் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தாருங்க, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடிட்டு இருந்தாரு. அவர் ஒரு குரூஷியல் 48 ரன்ஸ் அடிச்சார். அவர் அடிச்சதுதான் ஸ்கோர். நல்லா ஞாபகம், உங்க ஸ்டேஜ்ல 48 for 4 சன்ரைசர்ஸ். அதுல பெடிங்கம் மட்டும் தொக்கா பாத்தீங்கன்னா 41 நாட் அவுட்னு இருக்காரு. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இவர் வந்து சூப்பரா விளையாடி இருக்காரு இந்த ஒரு டஃப்பான ஒரு கண்டிஷன்ஸ்ல. அண்ட் மார்க்ரம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கோல்டன் டக் அவுட், அதாவது ஒரு மிக்ஸ்டு சீரீஸ்னே சொல்லலாம். ஒரு சில மேட்சஸ் சூப்பரா விளையாடி இருக்காரு மார்க்ரம். அண்ட் நிறைய டக் அவுட்ஸும் அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல தான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் சரி யான்சனும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரூம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன இது டேஞ்சரஸா தெரியுது JSKன்ற மாதிரி தோணுச்சு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டெத் பவுலிங் போட்டு யான்சன் அவுட் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் ரன் அவுட் ஆனாரு. லாஸ்ட் 3 ரன்னுக்கு, அதாவது 115க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் இருந்த டீம் லாஸ்ட் 3 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டுருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு சூப்பர் கம்பேக் ஃப்ரம் சூப்பர் கிங்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேட்ச்ல பத்திரிகா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அவர் வந்து டீசென்டா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அப்புறம் நல்லா போட்டாருன்னு தான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு டார்கெட்டை 14 ஓவர்ஸ்ல முடிச்சு முக்கியமா போனஸ் பாயிண்டோட JSK வின் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா டெவன் கான்வே ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு. ஏன்னா லாஸ்ட் கேம்ல 43 runs of 41 ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு, தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதனால கிட்டத்தட்ட இவருனாலதான் கேமே போச்சுன்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சது. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் 2-3 hours டைம் எடுத்துக்கிட்டாலும் சூப்பரா ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 76 நாட் அவுட்னு சொல்லலாம். டுப்ளிசிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 பவுண்டரி அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அட் த சேம் டைம் வில்லியம் லூபும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடினாரு ஆக்சுவலா. ஸோ சூப்பர் கம்பேக் வின் ஃபார் JSK, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் அவங்களுக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கேம்ல அவங்க வின் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ லுக்கிங் பிரிட்டி வித் சன்ரைசர்ஸ். அவங்களும் 3rd பொசிஷன்ல, ஈவன் அந்த மேட்ச் தோத்தாலுமே அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.